أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. وقال تعالى أيضا: وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. وقال تعالى أيضا: ولو يؤاخذ الله الناس بظلمهم ما ترك عليها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أعمالكم عمالكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமாக போய்கொண்டிருக்கிறது. மௌத்துடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த வருடம் முதலாவது ஜும்மால இருக்கிறோம். 26 முதலாவது ஜும்மால இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, கடைசி ஜும்மா சென்ற கிழமை மாதிரி வந்துவிடும். இந்த இடப்பட்ட காலத்துல எங்கள் எத்தனை பேர் மௌத்துகள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ தெரியாது. வாழ்க்கையில பல நிலைமைகள், சந்தோஷமான நிலைமைகள், கவலையான நிலைமைகள், விருப்பமான நிலைமைகள், வெறுப்பான நிலைமைகள். வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறான், உங்களை நாங்கள் ஹைரை கொண்டும் ஷர்ரை கொண்டும் ஹைரை கொண்டும் சோதிப்போம். முதலாவது வனபுலூக்கும் பிஷ்ஷர், கெடுதியை கொண்டும் நலவை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், சோதனையுடைய அடிப்படையில். எனவே நாங்க சில திட்டங்கள், இந்த வருடத்துல நிறைய திட்டங்கள் பலர்கள் போட்டிருப்பாங்க. வியாபாரிகள் பல பல உலக அடிப்படையில திட்டங்கள் நிறைய தீட்டப்பட்டிருக்கும். முடிவுகள் சென்ற வருடமே இந்த வருடத்துடைய வேலை வெட்டிகள் அது இப்படித்தான், வியாபாரத்தை எடுத்து அது இந்த லெவல்ல வரணும், நெக்ஸ்ட் லெவல் அது இன்ன காரியங்கள் நடைபெறணும் என்ற அடிப்படையில, தீனுடைய அடிப்படையில போடப்படக்கூடிய திட்டங்கள் தான் மிக குறைவாக இருக்குது. இன்றைக்கு தீன் மார்க்க விஷயத்துல ஈடுபடக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா, நீங்க இந்த வருடம் என்னென்ன வேலை திட்டங்களை போட்டிருக்கிறீங்க, தீன நெக்ஸ்ட் லெவலுக்கு, மார்க்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக, தீனுடைய முன்னேற்றத்துக்காக, சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக, முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்துக்காக, நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நீங்க என்ன திட்டங்கள் போட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா, இதுக்கு பின்னால தான் யோசிக்கணும், இதுக்கு பின்னால தான் போடணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் அதிகமான அமைப்புகள், அதிகமான முயற்சிகளுடைய நிலைமை இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்,
எங்களுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் தீனோட தான் தொடர்பாக்கி இருக்கிறான். தீனை கொண்டு தான் எங்களோட துனியா சீராகுமே ஒழிய துனியாவை கொண்டு எங்களோட தீன் சீராகாது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிற கூடிய இந்த பரிசுத்தமான தீனுல் இஸ்லாம் இது முழு மனித சமுதாயத்துக்கும் தான். முழு மனிதர்களுடைய வெற்றி, முன்னேற்றம், கண்ணியம், சந்தோஷம், ஹைர், பரக்கத், துனியால ஆகிரத்துல உள்ள சகல நலவுகளுக்காகத்தான் அல்லாஹ் இந்த பரிசுத்தமான தீனை தந்தான். தீனை எங்களை கஷ்டப்படுத்த தரையில்லை என்று குர்ஆன்ல சொல்றான். இந்த தீனை கொண்டு நாங்க உங்களே கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை. தீனை தந்ததே எங்களுக்கு எங்களோட நலவுக்கு தான். படைச்சவனே அழகான ஒரு வழிமுறைய அவன் தான் எல்லாம், அவனை கொண்டு தான் எல்லாம். வந்த நிலைமைகள் எல்லாம் அவனால தான் வந்தது. இப்பொழுது உள்ள நிலைமைகளும் அவனை கொண்டு, வரப்போற நிலைமைகளும் அந்த ஒருவனை கொண்டு தான் வரப்போகுது. இந்த அவ்வளவுக்கும் சொந்தக்காரன் அவன் தான். யாரும் சொந்தம் கொண்டாட இல்லை, இதுவரைக்கும் யாரும் சொல்ல இல்லை இந்த சூரியன் எனக்கு சொந்தம், இந்த வானம் எனக்கு சொந்தம், இந்த பூமி எனக்கு சொந்தம். அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறான், யாராவது பங்காளிகள் இருக்கிறீங்களா, பார்ட்னர் மாதிரி இருக்கிறீங்களா இந்த வானத்துல பூமியில? அப்படி இருந்தா நீங்க அதுக்குள்ள ஆதாரங்களை கொண்டு வாங்க என்று குர்ஆன்ல சொல்றான். அதனால இப்படி சேலஞ்ச் பண்ணி யாரும் சொன்னது இல்லை என்றா, யாரும் செய்ய இல்லை. அதனால செஞ்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அவன் மட்டும்தான் இப்படி கேள்விகள் கேட்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, எங்கட நிலைமைகள் சீராகணும் என்றா தனிப்பட்ட நிலைமையோ, எங்கட குடும்ப நிலைமைகளோ, எங்கட மஹல்லாக்கள், ஊர்கள், நாட்டுடைய நிலைமைகள் சீராகவோ அது அது எங்கட செயல்களை வச்சுதான் அல்லாஹ் செய்வான். ஒவ்வொரு நாட்டுக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அதே போல சோதனைகளும் தண்டனைகளும் நல்ல தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் முஸ்லிம்களை வச்சுதான் வந்து கொண்டிருக்கு. முஸ்லிம்களுடைய செயலை வச்சுதான் நிலைமைகள் வருவது. ஏனென்றா முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பினவங்க, ஆகிரத்தை நம்பினவங்க, குர்ஆனை விளங்கினவங்க, மறைவான விஷயங்கள் எல்லாம் நம்பினவங்க முஸ்லிம்கள். அதனால முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில, கலிமா சொல்லாத சகோதரர்களை பொறுத்த அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வ கல்லமஹுமுல் மௌதா வ ஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குபுலா மா கானூ லியுமினூ இல்லா அன் யஷா அல்லாஹ். நாங்க மலக்குமார இறக்கி இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தி மௌத்தாவினவங்களை எழுப்பாட்டி, ஏண்டா மௌத்தாவினவங்களை பொறுத்தவரையில அவங்க சக்கராத்தை பார்த்துட்டாங்க, கபரை சந்திச்சிருக்கிறாங்க, சொர்க்கம் நரகத்தை பார்த்தவங்க, இதெல்லாம் பார்த்தவங்களை எழுப்பாட்டி அவங்க வந்து இந்த மக்களுக்கு தாவத் கொடுத்து அல்லாஹ்வை பத்தி ஆகிரத்தை பத்தி எடுத்து சொன்னாலும் அல்லாஹ் சொல்றான், மா கானூ லியுமினூ இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாம இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. அதனால ஹிதாயத்தை தெளிவா விளங்கப்படுத்துறான் இந்த ஆயத்தை கொண்டு. அது ஏண்ட கையில தான் இருக்கு. ஹிதாயத்தை கொடுக்கிறவன் நான். எங்கட வேலை இந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு முயற்சி செய்தது தான். எந்த நபி ரசூலுடைய கையிலையும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க இல்லை, முயற்சி செய்யுங்கன்னு சொன்னான். அதுதான் எங்கடையும் வேலை, ரசூலுடைய உம்மத்தாகி எங்கடையும் வேலை அதுதான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை பொறுத்த வரையில அவங்க, நாங்க எத்தனையோ கலிமா சொல்லாத நாடுகள், அந்த நாட்டுல ஒரு முஸ்லிமும் இல்லை. நாங்க சில நேரம் எங்களுக்குள்ள பேசிக்கொள்றோம், பாருங்களே அந்த நாட்டுல மக்கள் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை, கஷ்டங்கள் இல்லை, நல்லா இருக்கிறாங்க என்று நாங்க எங்களுக்குள்ளே சில கலிமா சொல்லாத நாடுகள், ஒரு 56 நாடு தான் தனி முஸ்லிம் நாடுகள் என்று இருக்கு பேர்ல. அதுல இஸ்லாம் அந்த நாடுகள்ல எத்தனை நாட்டுல இருக்கிறது அது கேள்விக்குறியா இருக்குது. அந்த ஷேக் ஜமால் பத்வி என்ற ஒரு பெரிய மனிதர், அவர் முழு உலகத்துல பல நாடுகளுக்கு போனார். அவர் சொன்னார், நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனேன், யூரோப்புக்கு போனேன், அந்த நாடுகள்ல போயிட்டு அந்த மக்களை பார்த்தேன், அந்த மக்களோட செயல்களை பார்த்தேன், அங்க இஸ்லாம் இருக்குது, ஆனா அவங்க முஸ்லீம்கள் இல்லை. அவங்க அந்த நாடுகள்ல இஸ்லாம் இருக்குது, அந்த மக்கள்கிட்ட இஸ்லாம் இருக்குது, அவங்க முஸ்லீம்கள் இல்லை. அரபு நாடுகளுக்கு போயிட்டு பார்த்தேன், அவங்க முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லை. இதுதான் ஹாலாத்.
டைம் என்றா டைம். நம்பிக்கை, பொய் இல்ல, ஏமாற்றம் இல்ல, மோசடி இல்ல, அநியாயம் இல்ல, யாருக்கும் அவங்களால கஷ்டம் இல்ல. சில நாடுகள்ல இரவு நேரங்களில் பிளைட்டே இறக்குறாங்க இல்ல, ஏத்துறது இறக்குறது இல்லை. ஏனென்றா அந்த பிளைட்டை ஏத்துறது இறக்குறதுனால அந்த ஏர்போர்ட்டுக்கு சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சப்தத்தால அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும். அதனால அப்படி பேணுதலா இருக்கிறாங்க. இரவு நேரங்கள்ல ஒரு 8 மணியோட இந்த ஹெவி வெஹிக்கிள் வாகனங்கள் சில நாடுகள்ல போவே இல்லாது இரவேல. அது அந்த நேரத்துல எங்க நிக்குதோ எங்க இருக்குதோ அங்க நிப்பாட்டிடணும். ஏன்? அந்த பெரிய வாகனங்கள் போறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களுக்கு சிரமம் இருக்கும். அவங்க இரவு நேரம் தூங்குற நேரம். சுப்ஹானல்லாஹ். அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நபி சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? அவருடைய நாவாலேயோ அவருடைய கையாலேயோ ஏனைய மக்கள் நிம்மதி அடைஞ்சிட்டாங்களே அவர் தான் முஸ்லிம். இவருடைய கையாலேயோ நாவாலேயோ இந்த ரெண்ட சொல்றத கொண்டு முழு எல்லா உறுப்புகளும் அதுக்குள்ள அடங்குது. இந்த ஒரு முஸ்லிமால யாருக்கும் கஷ்டம் இருக்காதுன்றாங்க. முஸ்லிம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டார். முஸ்லிம் யாரையும் நோவிக்க மாட்டார். முஸ்லிம் மோசடி செய்ய மாட்டார். முஸ்லிம் ஏமாற்ற மாட்டார். முஸ்லிம் அநியாயம் செய்ய மாட்டார். முஸ்லிம் பொய் சொல்ல மாட்டார். அல் மூமினு இதா வஅத வஃபா. முஸ்லிம் மூமின் அவர் வாக்களிச்சா நிறைவேற்றுவார். மன் கர்ர ஃபலைஸ மின்னா. ஏமாத்துறவன் எங்கள்ல உள்ளவன் இல்லை என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் பேசினா உண்மையை தான் பேசுவான் என்றாங்க. உடன்படிக்கை செய்தால் நிறைவேற்றுவான் என்று சொன்னாங்க. இதுக்கு மாற்றமானவன் தான் முனாஃபிக். முனாஃபிக் என்ன செய்வான்? வாக்குக்கு மாறுபாடு செய்வான், பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே சூரத்துல் முஃமினூன்ல, வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். முஃமின்களுடைய பண்புகளை விளங்கப்படுத்த கொள்ள சொன்னா, இந்த முஃமின்கள் அவங்க அமானிதங்களை பாதுகாப்பாங்க, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. களவு, பொய், மோசடி, ஏமாற்றம் மூமின்ட்ட இருக்காது என்று அல்லாஹ் சொல்றான். நபி விளங்கப்படுத்தினாங்க. உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க நாங்க. இன்றைக்கு எங்களுக்கு உதாரணமா மக்கியவங்களை சொல்றாங்க. இன்றைக்கு பாருங்களேன், அவங்களோட தன்மையை பாருங்களேன், அவங்களோட நம்பிக்கையை பாருங்களேன். ஜப்பான் போன்ற ஏனைய பல நாடுகள் அத மாதிரி இருக்குது. கண்ணால கண்ட காட்சிகள். வயசுக்கு போனா அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னால வீட்டுல பின்பகுதியில இருக்கக்கூடிய அந்த கார்டன்ல ஏதாவது மரக்கறிகளை நாட்டி அத பிச்சு அத மெயின் ரோட்ல லேன்ல இருக்கிறாங்க. மெயின் ரோட்ல கொண்டு வந்து ஒரு மேசையில வச்சு விலையையும் போட்டு அந்த சாமானத்தை வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அன்னைக்கு யாரும் கிட்ட நிக்கிறது இல்ல. வழியில போற வாரவங்க வாகனத்தை நிறுத்தி அந்த சாமானத்தை பார்த்து அந்த சல்லியை அன்னைக்கு வச்சுட்டு அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது யார்கிட்ட இருக்க வேண்டிய தன்மை? அவ்வளவு நம்பிக்கை. கண்ணியமான சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஒரு பயணம் ஒரு நாட்டுக்கு போன நேரத்துல எங்களோட பேக்ஸை நாங்க ஒரு வாஷ்ரூம் போறதுக்காக ஒரு இடத்துல வச்சேன். நான் சொன்னேன், யாராவது பார்த்துக்கோங்க. அங்க அந்த வாலிபர்கள் சொன்னாங்க, ஹசரத் இந்த இடத்துல நீங்க இப்படியே வச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்தாலும் அது இன்னைக்கே தான் இருக்கும்னு சொன்னாங்க. யாரும் தூக்க மாட்டாங்க. இது கலிமா சொல்லாத நாடுகள், அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாத மக்கள்கிட்ட இருக்கிற பண்புகள். சுப்ஹானல்லாஹ். எங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அவங்கள்ட்ட இருக்குது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாங்க சில கலிமா சொல்லாத மக்கள் வாழக்கூடிய சில நாடுகள்ல மக்கள் நிம்மதி ஆயிக்கிறாங்க. ஏன்? அது அப்படித்தான், ஹதீஸ்ல அப்படித்தான், குர்ஆன்ல வந்திருக்கு. அவங்களுக்கு துனியா சொர்க்கம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான் தானே, ولولا يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضة ومعارج عليها يظهرون ولبيوتهم أبوابا وسررا عليها يتكئون وزخرفا وإن كل ذلك لما متاع الحياة الدنيا والآخرة عند ربك للمتقين.
கலிமா சொல்லாத மக்கள், அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழக்கூடியவங்க, அவங்களுக்கு எந்த அளவு வசதி வாய்ப்புகளை நாங்க கொடுக்க விரும்புறோமேண்டா, அவங்களுக்கு தங்கத்தால வெள்ளியால கூற கூடிய மாதிரி, ஏனி படிகள் தங்கம் வெள்ளியால, கட்டல்கள் கதவுகள் தங்கம் வெள்ளியால, தனி தங்கம் பூசுறதல்ல, தனி தங்கத்தால அந்த அளவு வசதி வாய்ப்புகளை நாங்க அவங்களுக்கு கொடுக்க விரும்புறோம். யாருக்கு? கலிமா சொல்லாதவர்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழக்கூடியவங்களுக்கு. ஏனென்றா அவங்களுக்கு துனியா தான் சொர்க்கம். துனியா சொர்க்கம். ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கு, அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகளை துனியால கொடுக்க விரும்புறோம். ஆனா ஏன் கொடுக்காம இருக்கிறோம் என்றா, அப்படி கொடுத்தா கலிமா அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழ்றவங்களுக்கு மட்டும் அப்படியே வசதி வாய்ப்புகளை கொடுத்தா பலகீனமான முஸ்லிம்களும் காஃபிர்களா போயிடும், எல்லாரும் காஃபிரா போயிட்டுருவாங்க. இன்றைக்கு சின்ன சின்ன பணத்துக்காக இன்றைக்கு என்ன அநியாயங்கள் எல்லாம் செய்யறாங்க. சல்லி கிடைக்குமா, வேண்டிய அநியாயத்தை செய்ய தயார், வேண்டிய ஏமாற்றம், பொய், புரட்டு, பொய் சாட்சி எல்லாம் செய்ய தயார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாயிஸ் அப்துத் தீனார் வ அப்துத் திர்ஹம். தீனார் திர்ஹமுடைய அடிமை நாசமடைந்து விட்டான் என்றான். மூமின் முஸ்லிமுடைய, உண்மையான முஸ்லிமுடைய நோக்கம் பணம் அல்ல, அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், ஆகிரம். இது ரெண்டு தான் அவருடைய நோக்கம் ஆகி. நான் எந்த செயலை செஞ்சாலும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானா, இது அல்லாஹ்க்கு பொருத்தமா, இதை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஆகிரத்துல நன்மை தருவானா, இதைத்தான் பார்க்கணும். நாங்க எல்லா விஷயத்திலையும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஏமாத்தேலும். சிலவங்க பேச்சு திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களோட பேச்சு திறமைய பொய்ய உண்மையாக, பொய் அவர் பேசினார் என்றா பொய்ய மக்கள் உண்மை மாதிரி நம்பிடுவாங்க, அப்படி பேச்சு திறமை. சிலவங்களோட பேச்சுல சூனியம் இருக்கேன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஃபில் பயானி லஸிஹ்ரா என்றாங்க. சிலவங்களோட பேச்சுல சூனியம் இருக்கு, அவரோட பேச்சை கேட்டா நம்பிடுறாங்க. அதனால எத்தனையோ பேர் வழிகேட்டுல போறாங்க. அலசரை இல்ல, ஆராயுதை இல்ல, தேடி பார்க்கறே இல்ல, கேட்டு பார்க்கறே இல்ல. இன்றைக்கு வாட்ஸ்அப் மெசேஜுகள் இன்றைக்கு சர்வ சாதாரணம். மேலான சகோதரர்களே, அதை பத்தி பேசுறா தனி தலையங்கத்துல பேசணும். எந்த செய்தியா இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சி தேடி பார்க்காம நம்பினா அவரை போலதான் நாங்களும். இப்ப புறம் பேசுறது, கீபத் பேசுறவரோட ஒத்தரை பத்தி பலாய் கலூரார், எங்களுக்கு விளங்குற பாசையில சொல்றேன். இவர் ஒருத்தர் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, புறம் பேசுறவருக்கு எந்த பாவமோ கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கும் அதே பாவம் கிடைக்கும். இவர் காது கொடுக்க போயிட்டு தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல புறம் பேசுறத பத்தி என்ன சொல்றான்? அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூ. ஒரு மௌத்தாவி இருக்கிற மையத்துல உங்களோட ஒரு சகோதரர் மௌத்தாவிக்கிறார். மௌத் என்று சொன்னாவே கவலை, அவரது இறைச்ச தின்னுங்க என்றா சொல்றவருக்கு இவர் அடிப்பார். அல்லாஹ் சொல்ற அத மாதிரி அதை விட மோசமான ஒரு வேலை தான் புறம் பேசுறது, மானத்தை போக்குறது, கேவலப்படுத்துறது, சீரழிக்கிறது. ஒருத்தர மானம் மரியாதை என்றது உயிரை விட கண்ணியமானது. இன்னைக்கு மானத்தை பாதுகாக்க சிலவங்க உயிரை கொடுக்கிறாங்க. கடன் எடுத்தார், கடனை கொடுத்துக்க இல்லாம போச்சு, அதுக்காக சூசைட் பண்ணி கொள்றவங்க எவ்வளவு பேர், எவ்வளவு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்களுக்கு முகம் காட்டணுமே. முஸ்லிம்களையும் பலர்கள், அன்றைக்கு ஒரு வாலிபர் 30 லட்சம் கடனுக்கு தற்கொலை செஞ்சு கொண்டார். மானம் மரியாதை என்றது அவ்வளவு முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட மானத்தை மரியாதைய பாதுகாக்கிறது அவரது கடமை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் என்ன விளங்கப்படுத்துறான்? காஃபிர்களுக்கு உலக வாழ்க்கை சொர்க்கம், ஆகிரத்துல வல் ஆகிரத்து இந்த ரப்பிக லில் முத்தகீன். ஆகிரத்துல ஆகிரம் தான் முத்தகீன்களுக்கு என்று உள்ளது. இது நாங்க அனுபவிக்கிறதுக்குள்ள இடம் இல்ல. இதை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி மாற்றமான வேலை செஞ்சு இதை அனுபவிக்கிறது இல்ல, நடக்கவே மாட்டாது. பொய் சொல்லி யாரும் செய்யறது, ஏமாத்தி யாவரம் செய்யறது, இன்னொருத்தண்ட பௌத்துல அடிச்சு, இன்னொருத்தண்ட காணிய பிடிச்சு,
இன்னொத்தொண்ட கல்ல டீட் செஞ்சு சும்மைக்கிற ஒரு காணிக்கு கேவியட்டொண்டு அடிச்சு அதுக்கு இன்றைக்கு எல்லாம் செய்ய இயலும் துனியால. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். மேலான சகோதரர்களே, பள்ளிக்கு சொந்தமான சொத்துக்களை பொதுவாவே ஹதீஸ்ல வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு சொந்தமான காணியில ஒரு மிஸ்வாக் குச்சி, மிஸ்வாக் தெரிந்தானே, மிஸ்வாக் குச்சியுடைய அளவு இன்னொருத்தருக்கு சொந்தமான காணியை பிடிச்சா வெற்றி பிடிக்கலும். அதுதான் அதுக்கு வழிகள் நிறைய இருக்கு. கியாமத்துடைய நாளையில யாரு மோசடி செய்யறாரோ, அவர் எதை மோசடி செஞ்சாரோ அதை கியாமத்துடைய நாளையில சுமந்து கொண்டு வருவார். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வந்திருக்குது. ஒட்டகத்தை களவெடுத்தவன் ஒட்டகத்தை கியாமத்துடைய நாளையில களத்துல அடிச்சு கொண்டு வருவான். மாட்டுக்கல்லன் மாட்ட களத்துல அடிச்சு கொண்டு வருவான். ஆட்டுக்கல்லன் ஆட்ட களத்துல அடிச்சு கொண்டு வருவான். அது சத்தம் போடும், அது கத்தி கொண்டிருக்கும். இவர் எல்லா மக்களுக்கு முன்னால அன்றைய நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி மனிதர் உலகத்துக்கு யாரோ அவர் வரைக்கும் அவ்வளவு பேரை ஒன்று கூட்டக்கூடிய நாள் கியாமத்துடைய நாள். அவ்வளவு பேருக்கு முன்னால் இவர் வருவார். அப்ப சும்மா இன்னொத்தண்ட காணிய இந்த சின்ன அளவை பிடிச்சாலே இப்படி ஏண்டா பள்ளிவாசல் அல்லாஹ் ரசூலுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதை மங்கொள்ளை அடிச்சா அதை பிடிச்சா எப்படியா கொஞ்ச தண்டனை அவருக்கு இருக்கும். யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்கள் பொது சொத்துக்கள் பொதுமக்களுக்கு சொந்தமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாலேயும் பல தடவை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். பள்ளிக்கு சொந்தமான கடை, அதோட கூலி 1000 ரூபாய். அந்த கடைக்கு பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு, அது ஒரு பள்ளிவாசல் ட்ரஸ்டிட கடை உதாரணத்துக்கு. அந்த கடையிட கூலி 50,000. அந்த கடையும் இந்த கடையும் ஒரே மாதிரி, அதே அளவு தான். இது பள்ளிவாசலுக்கு சொந்தம், அதனால இது 1000. அது அவருடைய கடை, அதனால அதுக்கு 50,000. இப்படி எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிச்சு காட்டேலும். பொது சொத்து என்று வரக்கொல மக்கள் இன்றைக்கு அதுல பொடுப்போக்காக இருக்கிறாங்க. எங்கட வீட்டுல ஒரு டேப் ஒன்றுல பைப்ல தண்ணி சொட்டு வடிஞ்சு கொண்டிருக்கேன்டா எங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கலாது. ஏண்டா தண்ணி பில்ல கெட்டவர் இவரே. அதனால் அவர் உடனே அதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு ஆளை கூப்பிட்டு அந்த வேலையை செய்வார். பள்ளிவாசல்லையா இருக்கேலும், மதரசாலையா இருக்கேலும், ஸ்கூல்லையா இருக்கேலும், எந்த பொது இடங்கள்லயா இருக்கேலும் தண்ணி வடிஞ்சு கொண்டே இருக்குது, ஓடிக்கொண்டே இருக்குது விடிய விடிய. அதை கேட்பார் பாப்பார் இல்ல. பொறுப்புதாரிகள் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். இன்றைக்கு பொறுப்பெடுக்க விரும்புறாங்க, பதவிகளுக்கு விரும்புறாங்க. பதவி ஆசை பொருளாசையை விட பயங்கரமானது. முதலாவது மனுஷனுக்கு வாரது பணத்துடைய ஆசை. அந்த பணம் வந்ததுக்கு பின்னால் பதவி ஆசை வந்துடுது. பிறப்பள்ளியம் விரும்புறாங்க. அல்லாஹ் தான் பாது. இது ரெண்டும் பயங்கரமான நோய். இது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால பொது விஷயங்களுக்கு யாரெல்லாம் பொறுப்பாக இருக்கிறோமோ, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், அவங்க மிக கவனமாக, லேஸ் இல்ல. எங்களோட சொந்த விஷயத்திலே எப்படித்தான் அல்லாஹ்க்கு பதில் சொல்ல போறோமோ தெரியாது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த உடல் உறுப்புகள், மனைவி, மக்கள், சொத்து, செல்வம், எங்களோட அறிவு, ஆற்றல், இதுகளுக்கே நாங்க எப்படித்தான் அல்லாஹ்க்கு பதில் சொல்லி முடிக்க போறோமோ தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அமானிதமா தந்திருக்கிறான். அமானிதம். பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கல, அவர் சொன்னார் இவர் சொன்னார், யாரையாவது நம்பி சும்மா பொடுப்போக்காக கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் அல்ல அமானிதமாக தந்தான். இந்த பிள்ளைகளை யாரையாவது கையில ஒப்படைக்க கொல அலசி ஆராய்ஞ்சி தேடி பார்த்து நல்ல டைம் எடுத்து தான் ஒப்படைக்கும். இன்னைக்கு பார்க்கறதுக்கு நல்ல சாட்ட வாட்டமா இருக்கிறார், பார்க்கறதுக்கு நல்ல ஜென்டல்மேன் மாதிரி இருக்கிறார். ஆனா அவர் பாவினையில இருக்கிறார், தூள் ஐஸ்ல இருக்கிறார், போதையில இருக்கிறார். பார்க்கறதுக்கு விளங்குதே இல்லை. அவரு டையோட கோட் ஷூட்டோட சில நேரம் இருக்கேலும், பெரிய அந்தஸ்துல இருக்கேலும், பெரிய பதவியில இருக்கேலும், பெரிய பொறுப்புல இருக்கேலும், தவறான பாவினைகள். இப்படியா கொஞ்சம் ஒருத்தருக்கு எங்கட பொம்புல புள்ளைய முடிச்சு கொடுத்தா, இந்த புள்ள பொறுமையோட இருக்குது, எங்கட உம்மா வாப்பா எங்களுக்கு பார்த்து கேட்டு ஏதாவது ஒன்றை தரட்டும் என்று சிலவங்க அவங்களே தேடிக்கொள்றாங்க. அது வேற விஷயம்.
அப்ப இந்த தேடி கொடுக்க வேண்டிய உம்மா வாப்பா எவ்வளவு பெரிய பொறுப்புதாரிகள். எங்கடா டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூடாது. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு விளங்கணும். எவ்வளவு கவலையான செய்திகள் நாங்க நீங்க கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். குடும்பங்களையும் பலது இருக்கையிலும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதம். எனவே பொது சொத்துக்கள்ல யாரு பேணுதலா நடப்பாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வான். பள்ளிக்கு சொந்தமானத யாரும் எடுக்கிறதும் ஹராம். பள்ளிக்கு சொந்தம் இல்லாத ஒண்ட பள்ளிக்கு எடுக்கிறதும் ஹராம், அவங்களோட அனுமதி இல்லாம. ஒருத்தர் ஒரு சொத்தை கொடுக்கிறார், ஒரு பணத்தை கொடுக்கிறார், இந்த பணத்தால நீங்க இந்த வேலையை செய்யுங்க. அவர் எந்த வேலையை செய்ய சொல்லி பணத்தை தாராரோ அந்த வேலையை தான் அதால செய்யணும். அதை இன்னொரு நல்ல காரியத்துக்கு கொடுக்க இயலாது. அப்படி கொடுக்கிறதா இருந்தா தந்தவர்கிட்ட தான் கேட்கணும். அதுல 100 பேர் ஒரு வேலையை செய்ய ஒப்படைச்சிருந்தாங்கன்னா 100 பேர்த்தையும் கேட்கணும். தனி ஒத்தர்கிட்ட கேட்டு கொடுக்க இயலாது. அமானிதம் மேலான சகோதரர்களே, மார்க்கத்துடைய தெளிவு தேவை. இது ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இன்றைக்கு நிறைய அநியாயங்கள் நடக்குது. இந்த வந்த சோதனைகள் நான் நினைக்கிறேன் இது எங்கட பாவத்தால வந்தது, எங்கட அநியாயங்களால வந்தது, எங்கட பொறுப்போக்கால வந்தது, எங்கட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாததுனால வந்தது தான். இந்த மக்களால வந்ததல்ல. இந்த முஸ்லிம் அல்லாத எங்கட நாட்டுல கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களால வந்தது இல்லை, எங்களால வந்தது. நான் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை வச்சு நிரூபிச்சு காட்டுவேன் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இது எங்கட பாவத்தால வந்தது. எங்கட பாவத்தால பாவம் அந்த மக்களும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு துனியா சொர்க்கம் என்றே சொல்லப்பட்டு அவங்களோட அநியாயத்தை வச்சு பாவத்தை வச்சு அவங்களோட குடி ஜினா மோசடியை வச்சு அல்ல வருவது எங்களையே வச்சுதான் வந்தது. எப்ப காஃபிர்களுக்கு தண்டனை வருமேண்டா, எப்ப நாங்க இந்த முஸ்லிம் அல்லாத சகோதர மக்களுக்கு தாவத் கொடுத்து அவங்களுக்கு அல்லாஹ்வை இஸ்லாத்தை ஈமான விளங்கப்படுத்தி அவங்களும் நல்லா விளங்கி அதுக்கு பின்னால ரிஃப்யூஸ் பண்ணினா நிராகரித்தால் தான் காஃபிர் என்ற வார்த்தையும் பாவிக்கல. முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு காஃபிர் என்ற வார்த்தையை சொல்ல இயலாது. நீங்க விளங்கப்படுத்தி பாருங்களேன், எத்தனையோ பேர் இன்றைக்கு தயாராகிக்கிறாங்க. அல்லாஹ் இந்த செய்தி எங்களுக்கு நேரத்தோட தெரியாதே, இந்த உண்மை தெரியாதே, இது தெரிஞ்சிருந்தா நான் இப்பயோ வந்திருப்பேனே. இன்றைக்கும் ஒரு சகோதரர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். நேற்று ஒரு வாலிபர் 32 வயசு வாலிபர், நல்ல படிச்ச அந்தஸ்தில் உள்ள ஒரு வாலிபர் ஏற்றுக்கொண்டார். முந்த நாள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் கலிமா சொன்னார், 23 வயசு வாலிபர். இது நாங்க வீடு வீடா போயிட்டு வற்புறுத்தி எடுக்கிறதல்ல. மக்கள் வாராங்க, மக்கள் உண்மையை தேடுறாங்க, நிம்மதியை தேடி கொண்டிருக்கிறாங்க, அலசி ஆராயிறாங்க, ஒவ்வொரு மார்க்கத்தை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. தேடி 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 தேடுறவனுக்கு அல்லாஹ் வழியை காட்டுவான். யார் அல்லாஹ்வின் பக்கம் மீள்றாங்களோ அவங்களுக்கு வழியை காட்டுறதாக அல்லாஹ் சொல்றான். எனக்கு உண்மையை விளங்கணும், எனக்கு ஒரு சத்திய மார்க்கம் கிடைக்கணும். அந்த அடிப்படையில பெரியோர் கூட்டம் இன்றைக்கு உலகத்துல உண்மையை தேடி தேடி அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ள வாராங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த வார மக்களை கவனிக்கிறது, வரவேற்கிறது, சும்மா களிமா சொல்லி கொடுத்து சுண்ணத்தை எடுத்து லெட்டர் ஒன்றை கொடுத்து சரி வராது. ஃபாலோ அப் தேவை. அவங்களோட எல்லா விஷயங்களையும் கவனிச்சு அவங்க ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ்றதுக்கு அதுக்குள்ள சகல வசதி வாய்ப்புகளை செய்யறது ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் உலமாக்களுடைய கடமை. நாங்க இத போல எவ்வளவோ எங்களோட பொறுப்புகள் பாலாக்கப்பட்டு கொண்டிருக்கு, கவனீனமாயிருக்கு. எனவே வந்தவங்க முர்த்தத்தாவி கொண்டிருக்கிறாங்க, முர்த்தத் தீனை விட்டு திரும்ப களிமா இல்லாம போறாங்க. இதுக்கெல்லாம் பொறுப்புதாரிகள் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க சீராவினால் நாடு சீராகும். எங்கட பாவத்தால மக்கியவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க. இதுக்கு தெளிவாக உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களையோட நல்ல மக்கள், சாலிஹான மக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் எங்களையோட எங்களுக்கு மத்தியில இருக்க கொல அனுஹுலகு வஃபீன ஸாலிஹூன், அப்படியே அந்த மக்கள் இருக்க கொலையும் நாங்க அழிக்கப்படுவோமா, தண்டிக்கப்படுவோமா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன தெளிவான பதில் சுருக்கமா, இதா கசுரல் ஹபஸ்,
பாவங்கள் அதிகரித்தால் உங்களோட நல்லடியார்கள் இருந்தாலும் அழிக்கப்படுவீங்க. 60% 60% நல்லவங்க இருந்தா அந்த நல்லவங்களை வச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத் இறங்கும். அந்த 60% வச்சு அவங்களுக்கு இறங்குறதுல இந்த 40% 40% மக்களும் அவங்க மாத்தமா பாவத்துல ஈடுபட்டாலும் இவங்களோட ரஹ்மத்துல அவங்களும் அடைஞ்சு கொள்வாங்க. 60% மாத்தமான மக்கள் இருந்தா, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமா நடக்கக்கூடியவங்களா இருந்தா அவங்கள வச்சு அதாபுகள் வரும். அந்த வார அதாபுல இந்த 40% நல்ல மக்களும் சேர்ந்து மாட்டிக்கொள்வாங்க. சூறாவளி வரக்கொல ஊடா வாரது இல்லை, அப்படி வார முறை உண்டு இல்லை. வெள்ளம் வரக்கொல இவர் தான் அல்லாஹ்க்கு மாற்றமா நடக்கிறார் என்று அவரோட வீட்டுக்கு மட்டும் வெள்ளம் வராது. சுனாமி வரக்கொலையும் அப்படித்தானே, எர்த்குவேக் பூமி அதிர்ச்சி வரக்கொலையும் அப்படித்தானே, ஏரியாவே போயிடும். அப்ப யாரும் சொல்ல இயலாது. பாருங்களேன், நாங்க தஹஜ்ஜத் தொழுறோம், குர்ஆன் ஓதுறோம், வாக்கியா ஓதுறோம், யாசீன் ஓதுறோம், ஒரு நாளைக்கு 20 ஜுஸ் ஓதுறோம், 10 ஜுஸ் ஓதுறோம், சதகா கொடுக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், எல்லாம் செஞ்சு எங்களுக்கு இப்படி ஏன் சோதனை? ஏன் சோதனைண்டா நீங்க மட்டும் அமல் செஞ்சு கொண்டு உங்களோட பாட்டுல அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் எடுத்து நடக்கிறீங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னால எவ்வளவோ மாற்றமான வேலை நடக்குது, பாவங்கள் நடக்குது, ஹராம் நடக்குது. நீங்க இதை தடுத்து நிறுத்துறீங்க இல்ல, இத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. அதனால அவங்களுக்கு சோதனை வரக்கூட நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க. இதுதான் சுருக்கம். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, நபி சொன்னாங்க, உங்கள ஒருவர் அல்லாஹ்க்கு மாத்தமான ஒரு காரியத்தை கண்ணால கண்டா, அல்லாஹ்வுக்கு மாத்தமான முன்கரான வெறுப்பான அல்லாஹ் தடுத்த ஒரு வேலை செயலை நீங்க கண்ணால கண்டால் அதை ஃபல்யுகையிருஹு, அந்த பாவத்தை மாத்தி அமையுங்க. கையா விரிச்சு அடிக்கிறது அல்ல, கையால தடுங்க என்றா அடிக்கிறது அல்ல இங்க சொல்லப்பட்டிருக்குது. அதல்ல கருத்து. அடிச்சா என்ன நடக்கும்? அவர் இன்னும் பாவத்தில் ஈடுபடுவார். நீங்க அப்படியா வாரீங்க, நான் இன்னும் செய்யறேன்னு செய்ய ஆரம்பிப்பார். அதல்ல முறை. கை என்றா கருத்து இவரை இக்ராம் பண்ணி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவிகள் செஞ்சு, ஏண்டா உள்ளத்தை ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சா அவன் உள்ளத்தை வென்று கொள்ளையிலும். அவங்களோட நல்ல பண்பாக நடந்து அன்பாக இரக்கமாக அவங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி, இப்படி செஞ்சா இப்படி நஷ்டம் உண்டாகும், இது பாவம், இது கூடாது, நீங்க நல்லா நடந்தா உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குது. அவருக்கு அழகான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அழகான உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க கொள்ள ஹிக்மத்தாக நுணுக்கமாக அதே போல அழகான புத்திமதிகளை சொல்லி அழையுங்க. சண்டித்தனத்துல யாரையும் திருத்த இயலாது, அன்பால திருத்தேலும். அன்புக்கு மனிதன் அடிமையாகிறான். நல்ல குணத்தை எல்லாரும் விரும்புறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில நாங்க திருந்த வேண்டியிருக்குது. எங்கட வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள், திருத்தங்கள் எல்லா விஷயத்திலையும், எங்கட ஈமான்ல, எங்கட இபாதத்துல, எங்கட அஹ்லாக்ல, நல்ல குணங்கள்ல, எங்கட கொடுக்கல் வாங்கல்ல, நாங்க மக்களோட பலவுரத்துல, எங்கட குடும்ப வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் திருத்தங்கள் வரும். ஒரு இடத்துல தனியே இருந்து யோசிக்கணும். நானு நீங்க ஏன்ற குறைய இன்னொருத்தர் சொல்லி காட்டுறது எனக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு அப்படியும் விருப்பம் இல்லை. நீங்க உங்களையே திருத்திக் கொள்ளவும் தயார் இல்லைன்னா எப்படி திருந்த போறீங்க? சிலவங்களுக்கு நல்ல புத்திமதி சொன்னாலும் அது பிடிக்காது அவருக்கு. சிலவங்களுக்கு பயான்ல இருந்தா அவங்க பயான் பண்ணினவரோட பிரச்சனை பண்றாங்க. நாங்க தீன சொல்றது எங்கட கட்டாய கடமை, உலமாக்கள்ட கடமை. உலமாக்கள் பொறுப்புதாரிகள். அல் உலமா காதா, உலமாக்கள் தான் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டியவங்க. அவங்க தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு அவங்கள்ட்ட ஈமான் அமலோட நல்ல அஹ்லாக்கோட அவங்க மக்களுக்கு அல்லாஹ்வ தீன மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸ் எடுத்து சொல்லணும். அவங்களையும் எதிர்த்தால் தவறுகள் யாரு செஞ்சாலும் திருத்தேலும். ஆனா திருத்துறதுக்கு முறை இருக்கு. ஒத்தனை சீரழிச்சு கேவலப்படுத்தி மட்டம் தட்டி யார் இருந்தாலும் சரி, பொதுவான அமைப்புல அப்படி திருத்துற முறை இல்ல, அது சுத்த ஹராம். ஒத்தண்ட மானத்தை போக்குறது சுத்த ஹராம். லேசில்ல ஒவ்வொரு செயலுடைய பிரதிபலனை ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க. மனைவி மக்களை யோசிக்கணும். நான் செய்த தவறால என்ற பிள்ளைகள் பாதிக்கப்படும், நான் செய்த பாவத்தால என்ற பிள்ளைகள் பாதிக்கப்படும். நான் முறை இல்லாம ஹராமா சம்பாதிச்சு என்ற மனைவி மக்களுக்கு கொடுத்தா அதால பல பிரச்சனைகள் வரையிலும், பல நோய் துன்பங்கள் வரையிலும், பல சோதனைகள் வரையிலும். குற்றவாளி நான் தான். ஏன்? நான் தானே அந்த மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். ஏன் கடமை ஹலால் ஹராம விளங்கி முறையா சம்பாதிக்கிறது.
வெறும் சல்லி இந்த வேலை இல்ல. சல்லி என்றது குப்பை, அப்படித்தான் சொல்லணும். நான் தெளிவா சொல்றேன்டா. இந்த சோதனையுடைய நேரத்தில் நாங்க பார்த்தோமே, முழு வீட்டு சாமானமும் குப்பையில, ஒரு சாமானும் எடுக்கலா. அல்லாஹ்க்கு நொடி பொழுதுல நிலைமைகளை மாத்திரேலும். அதனால மேலான சகோதரர்களே, எங்களோட நோக்கம், எங்களோட லட்சியம், எங்களோட குறிக்கோள் அல்லாஹ்வை அடைகிறது. எங்களோட ஆகிரம் தான் எங்களோட நோக்கம். அந்த அடிப்படையில நிறைய எங்களோட வாழ்க்கையில திருத்தங்கள், மாற்றங்களை கொண்டு வரணும். நாட்டுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு நாங்க நடக்கணும். நாட்டுல சில சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறாங்க வியாபாரங்கள்ல, பல விஷயங்கள்ல. அதுல ஷரியத்துக்கு மாத்தம் இல்லாத விஷயம். அதுல நாங்க கட்டாயம், ஏனென்றா நாங்க சட்டத்துக்கு மாத்தமான வேலையை செஞ்சு அதால பல கஷ்டங்கள் வரையிலும். அந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் தான். ஏன்னா அந்த சட்டத்தை மீற போயிட்டு தான் இந்த நிலைமை உருவாவிச்சு. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட கையால உங்களே நாசத்துல போட்டுக்கொள்ளாரு. எனவே இந்த விஷயங்களையும் கவனத்தில் எடுத்து, மேலான சகோதரர்களே, இந்த வருடத்துடைய முதலாவது ஜும்மால இருக்கிறோம். நானும் நீங்களும் கொஞ்சம் எங்களைய பத்தி யோசிப்போம். என்னைய பத்தி, என்ற பொண்டாட்டி, மனைவி, மக்கள், இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை, திருத்தங்களை கொண்டு வந்து அல்லாஹ் விரும்ப பாவங்களுக்கு தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானா. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த எல்லா குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா. எங்களோட உள்ளங்களை சீராக்குவாயா. எங்களோட உள்ளத்துல இருக்கிற கெட்டதெல்லாம் நீக்கி எங்களோட உள்ளத்தை வெளிச்சமாக்குவாயா. பரிசுத்தமான உள்ளங்களாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், ஹயாத்தோட இன்னும் வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நாட்கள் மிஞ்சிருக்கிறதோ அந்த நாட்களை நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிக்க தௌஃபீக் செய்வாயா. உன்னைய சந்திக்கக்கூடிய நாள் சந்தோஷமான நாளாக ஆக்கி வைப்பாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்தி, முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலையும் நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயாக. இந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் நீதியாக, மக்களுக்கு நேர்மையாக, மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை ஆக்கி யா அல்லாஹ் அவர்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்வாயாக. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.